அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நிஃப்டி அடுத்த வார துவக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து கேப்பப் வாய்ப்பு, ஆனால் வேல்யூம் குறைவு, என்ன சான்சஸ் இருக்குது, ஏதாவது சேஞ்சஸ் நடந்தால் என்ன நடைபெற வாய்ப்பு அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம். நம்ம ஜூன் நம்மளுக்கு 15ஆம் தேதி ஸ்டாக் ஆப்ஷனுக்குன்னு ஒரு வகுப்பு நம்ம நடத்துகிறோம். அது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் பேஸ்டு. நம்மளுக்கு 9/7க்கு நம்மளுக்கு என்ன நிறுவனங்கள் ஒரு தாக்கம் இருக்கோ அந்த நிறுவனத்தில் எப்படி வியாபாரம் செய்யலாம், அதுவும் வரைபடம் பார்க்காமல், சார்ட்டை பார்க்காம நம்மளுக்கு 9:15லிருந்து 9:30க்குள் ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா, அது எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வகுப்பின் மிக முக்கிய நோக்கம். விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் கலந்து கொள்ளுங்கள். எங்களிடம் இணைந்தால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இணைய வேண்டாம். ஏன்னா அங்கே என்ன வாய்ப்பு இருக்குது, உங்களோட முடிவெடுக்கும் திறன், நீங்கள் எவ்வளோ நேரத்தில் இதை முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் உங்களுடைய வாய்ப்புகள் அமையும். அதனால் எங்களிடம் இணைவதனால் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத விட, நீங்கள் எங்களிடம் இணைவதனால் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை உங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் எப்படி அதனை சாதிப்பது அப்படிங்கிறது. அதாவது ஸ்ட்ராட்டஜி நாங்கள் பில்ட் பண்ணி தர மாட்டோம். ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படியெல்லாம் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இது ஆன்லைன் வகுப்பு, தமிழ் மொழியில் தான் நடைபெறும். விருப்பமுள்ளவர்கள் இணையலாம். நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம், வீக்லி ஓப்பன், வீக்லி க்ளோஸ், இதோட வீக்லி ஹை, வீக்லி லோ, இதோட தொடர்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டே வர்றோம். ஏன்னா இதனுடைய ரேஞ்ச் நம்மளுக்கு தெரிய வேண்டும். நிறைய பேர் சைக்காலஜிக்கலாக எப்படி வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வியாபாரம் அப்படிங்கிறத பற்றியே பரிந்துரை கொடுக்காம தான் இருக்கிறோம். ஆனால் சைக்காலஜிக்கலாக என்னென்ன பண்ணலாம், ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது, அதை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது தான். அதற்குன்னு ஒரு தனி வீடியோ போடலான்ட்டு இருந்தோம். அது கண்டிப்பாக செய்வோம். ஆனால் அதற்கு முன்பு சின்ன சின்ன குறிப்புகள். முதலில் நீங்கள் ஏதேனும் வர்த்தகம் மேற்கொள்கிறீர்கள் என்றால் அது ஏன், அதாவது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி, இந்த வர்த்தகம் நான் ஏன் மேற்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரணும். அப்போது அதனுடைய குறிப்புகள் உங்களுக்கு சக்ஸஸ்னாலும் சரி அல்லது தவறாக அமைந்தாலும் சரி, அந்த குறிப்பை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. அப்போது இதை நம்ம வியாபாரம் செய்யும்போது அதை அதிக வர்த்தகமாக செய்யக்கூடாது. முதலில் குறைந்த வர்த்தகமாக செய்யணும். அதே மாதிரி உங்கள் வர்த்தகத்தோட வெற்றி வாய்ப்பு எந்தெந்த நேரத்தில் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். 9:15க்கு சந்தை ஆரம்பம் செய்து 3:30க்கு முடிகிறது. அப்போ இது ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு இன்டர்வலாக பிரிங்க. அப்போ மார்க்கெட்டில் எப்போது ஆக்ஷன் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஆக்ஷன் எப்போ அதிகமாக இருக்கிறதோ அப்போ தான் ஆப்ஷன் வர்த்தகர்களுக்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்ல முடியும். முடிந்தளவு பார்த்திங்கன்னா 9:15லிருந்து 10 மணிக்குள்ளேயும், அதற்கப்புறம் 2:30லிருந்து 3:30 மணி, இது அதிகபட்சமான சக்ஸஸ் ரேட்டை கொடுக்கக்கூடிய இடம். நிறைய பேர் ஆப்ஷன் வர்த்தகமாக எந்த வர்த்தகமாக இருந்தாலும் சரி 10 மணிக்கு மேலே வர்த்தகம் செய்யலாம்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய சைடுவே மூமெண்ட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ரீமியம் கரைவு டிகேக்குள்ளே போயிடும். அதனால் உங்களால் வெற்றியை கொண்டு வரதை விட ஏவரேஜ் பண்ணி தான் உங்களால் கொண்டு வர முடியும். ஏவரேஜ் அப்படி பண்ணும்போது உங்களுடைய சக்ஸஸ் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். எப்போல்லாம் ஏவரேஜ் பண்ணோன்னு நம்ம நினைக்கிறோமோ அங்கே வெளியேறுவது மிக சிறப்பாக இருக்கும். அதனால் இதனை கடைபிடிங்கள். ஒரு வர்த்தகம் நாம் ஏன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறோம், ஏன் செய்கிறோம், எப்போது சக்ஸஸ் அதிகம் அப்படிங்கிற குறிப்புகளை நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிறத கட்டுப்படுத்தலாம். அதை விட மிக முக்கியம், எந்த நேரத்தில் வாய்ப்பு இருக்கோ அந்த நேரம் மட்டும். அப்போது முடிந்தளவு, இப்போ ஸ்டாக் ஆப்ஷன் நம்ம சொல்கிறோம்னா 9:15னா 9:30க்குள்ளே வாய்ப்பு முடியுதுன்னா அதற்குள்ளே வாய்ப்பு இருந்தால் செய்யணும். அதற்கப்புறம் என்ன வாய்ப்பு இருந்தாலும் அதனை பார்க்கவே கூடாது.
அந்தளவு கட்டுப்பாடாக இருந்தால் இந்த 9:15 to 9:30 ஒரு சிறப்பான வர்த்தகமாக இருக்கும். யாருக்கு அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷனுக்கு. நம்மளை பொறுத்தவரை ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்களுக்கு செல்லர் பயப்படணும், செல்லர் கண்ணில் பயம் இருக்கணும். அந்த பயம் இருந்தால் மட்டுமே ஆப்ஷன் பையர்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனை எந்த இடத்தில் அவர்கள் பயப்பட போகிறார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாலே அது சிறப்பாக இருக்கும். அந்த இடம் நேரம் இது, ஆனால் அதனுடைய தகவல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பில்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா வாரத்தின் துவக்கம் நம்மளுக்கு 18,201, நம்மளுக்கு குறைந்தபட்சம் 300லிருந்து 500 வரணும். நம்ம இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பற்றி முதல்ல பேசியிருக்கிறோம், அதை பற்றி வீடியோவும் போட்டிருக்கிறோம். ஆனால் யாரும் பெரிதாக இதற்கு முன்னுரிமை தரல. இம்ப்ளைடு வாலிட்டி குறைவாக இருக்கும்போது எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இம்ப்ளைடு வாலிட்டி குறைவாக இருக்குங்காட்டி தான் நம்ம 300 புள்ளிகளுக்கு மேலே பேசணும். ஆனால் லோ 18,178ங்கும்போது +300 அப்படின்னு போட்டாலுமே நம்மளுக்கு 18,478 அதற்கு மேலே போயிட்டாங்க. அது வர ஹையாக இருந்து 18,419. இதிலிருந்து 300 பாயிண்ட்டுகள் நம்ம லெஸ் பண்ணியிருந்தால் 18,119. அப்போ 119 வரோன்னா மார்க்கெட் 18,178க்கு கீழே போயிருக்கணும். இதுதான் லாஜிக். நிறைய பேர் லாஜிக்கை மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போது என்னென்ன நேரத்தில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கோ அதனை தான் நாம் செய்ய வேண்டும். அதனால தான் ஓப்பன் பிளேஸிலிருந்து பார்த்திங்கன்னா +307, ஓப்பனிலிருந்து -23. அப்போது இந்த இடத்துலேருந்து ஓப்பனுக்கு கீழே எவ்வளோ வர்த்தகமோ அதற்கு மேற்பட்டு 10 மடங்கு வர்த்தகம் மேலே நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு குறிப்பு. அதுக்கு அடுத்தது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம். நம்மளுக்கு ஜூன் கான்ட்ராக்ட் 18,570, அதுக்கப்புறம் 641. அப்போ இது வந்து ஏறுமுகத்தில் இருக்குது. நிறைய பேர் இந்த பதிவை கொடுத்துருந்தீங்க. சந்தை ஏறும்போது ITM to OTM ஆப்ஷன்ஸ் ஓட சேஞ்ச் சதவிகிதம் வந்துட்டு ஏறுமுகத்தில் இருந்தது அப்படிங்கிற குறிப்பை பதிவு பண்ணியிருந்தீங்க. இதுதான் எங்களுக்கு தேவை. நம்ம கொடுக்குற பதிவுகள் குறிப்புகள் உங்களுக்கு எப்படி பயன்படுகிறதுன்னு இதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு ட்ரெண்டிங் ஒன் சைடோட ட்ரெண்ட் வேணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பதிவை கொடுத்துருந்தோம். அந்த பதிவு நிறைய பேர் வந்துட்டு மேற்கோள் காட்டியிருந்தீங்க. அந்த மேற்கோள் காட்டும்போது தான் அதனுடைய சக்ஸஸை உங்களுக்கு தெரியும். இது மேற்கோள் காட்டியவர்கள் அனைவர்களுக்குமே மிக்க நன்றி. இந்த மாதிரி குறிப்புகள் கொடுங்க. நீங்கள் வந்து காலை வணக்கம், அதாவது என்னுடைய வீடியோ பதிவை என்னுடைய காணொலியை மதித்து நீங்கள் பதிவு கொடுக்குறீங்க, அதற்கு நான் தலை வணங்குகிறேன். ஆனாலும் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் அதற்கு உண்டான மதிப்பு இருக்கணும். அது உங்களையும் மேம்படுத்தணும், மற்றவர்களுக்கு மேம்பாடுக்கு அது உதவும் செய்யணும். அதனால் நீங்கள் நம்மளோட வீடியோ பதிவில் பார்த்து என்னென்ன கற்றுக்கிட்டீங்களோ, கற்றுக்கிறக்கு ஒன்றும் இல்லைன்னு யார் வேணாலும் பதிவு பண்ணலாம். அது அவர்களுடைய இது. அதை நம்ம தடை செய்வதில்லை, தடுப்பதும் கிடையாது. யாராச்சும் ஒருத்தருக்கு என்ன உதவியாக இருந்ததோ அந்த குறிப்பு, இந்த மாதிரி நான் சந்தையை பார்த்தேன், இந்த மாதிரி நடைபெற்றது, அப்போ இது எத்தனை முறை நடைபெற்றது அப்படிங்கிற குறிப்பு தான் உங்களுக்கு தேவை. இதை நீங்கள் பதிவு பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களைவே ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய வாய்ப்பாக அமையும். அப்போது ப்ரீமியத்தில் இருக்குது அப்படின்னா இது கால் ஆப்ஷனுக்கு சாதகமானது. அதனால் இதனுடைய டைம் வேல்யூ அதிகமாக இருக்க வேண்டும். இதுதான் லாஜிக். ஆனால் அந்த சம்பவம் இங்கே நடைபெறுதா அப்படின்னா கொஞ்சம் கம்மி. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ அட்டவணை 18,500 கால் 400 புட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஸ்ட்ராங்கல் 140 புள்ளிகள். அப்போது 18,400, 18,500, மிட் பாயிண்ட் 18,450, 18,500 கால் ₹90, 18,590. இந்த ரெண்டையும் சேர்த்து 140, அப்போ 18,640. அதே மாதிரி 18,450 ரூபாய், 18,350, அடுத்தது 18,260. அப்போது மார்க்கெட்டோட ரேஞ்ச் இப்போதைக்கு 18,260லிருந்து 18,640 மட்டும் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது தெரியுது. இங்கே டைம் வேல்யூ பார்த்திங்கன்னா 18,500 கால் புட்டோட விலை நம்மளுக்கு சமமாக இருக்கிறது. இப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா அடுத்த ஃப்யூச்சர் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டானது வந்துட்டு மிக அதிகமாக இருக்கிறதுனால இது கால் சைடு தான் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த காலோடைய விலை மிக அதிகமாக இருக்கணும். இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாக இருக்குது, அண்ட் ஐவி இவங்க புட் சைடு அதிகமாக இருக்குது.
இது வந்து லோயர் வேல்யூமை வந்து நம்மளுக்கு குறிக்கிறது. லோயர் வேல்யூம் இருக்கும்போது ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறத ஏற்றுக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கு அடுத்த கான்ட்ராக்ட்டும் நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிடிட்டி பெருசாக இல்லை. இது வந்து லோயர் வேல்யூமாக இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு கேப் அப் சான்சஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு சிங்கப்பூர் நிஃப்டியோட வர்த்தகம் பார்க்கும்போது ஒரு கேப் அப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி இருக்கிறதுல இதை ஏற்றுக்குமா, அப்போ கேப் அப் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். ஆனால் இது என்கரேஜாக, அதாவது இதை கேப் அப் ஆகிறத சந்தோஷப்படக்கூடிய இடத்துல மார்க்கெட் இல்லை. காரணம் லோயர் வேல்யூம், புட் சைடு வந்து இப்போ டைம் வேல்யூ இருக்குது. இதனால் ப்ராபர்ட்டி ஆஃப் சான்சஸ் மேலே சந்தை என்ன போனாலும் அதை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கிறது. ஆனால் திங்கள் வர்த்தகத்தில் என்ன நடைபெறுகிறது அப்படிங்கிறத பார்த்து தான் முடிவு செய்ய முடியும். இதனுடைய குறுகிய எல்லை 18,414 டு 18,587, வைட் ரேஞ்ச் 18,327 டு 18,673 இருக்கும். மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 18,552, 18,587, 18,643. சப்போர்ட் லெவல் 18,459, 18,414, 18,350 இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ ஜிபுல் நிறுவனத்தின் மூலிமா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்குள்ள லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நிறைய பேருக்கு வந்துட்டு டெஸ்க்டாப்பில் எப்படி வாட்ச் லிஸ்ட் பார்க்கணுன்னு தெரியல. ஆனால் அந்த வாட்ச் லிஸ்ட் தான் உங்களை ரொம்ப உதவியாக இருக்கும். நிறைய பேர் வந்து வெப்பேஜ் யூஸ் பண்ணுவீங்க அல்லது வந்துட்டு மொபைல் ஆப் யூஸ் பண்ணுவீங்க. இதில் வந்து பல விஷயங்கள்னால உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வரைபடத்தை நம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் நம்ம கொடுத்த வாட்ச் லிஸ்ட்டை பார்க்கணுன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் டெர்மினல் தான் முடியும். அது ஜிபுல் நிறுவனம் வந்து இப்போது வழங்கி கொண்டு இருக்கிறது. வேறு நிறுவனங்கள் வழங்கலாம், ஆனால் நம்மளுடைய லிங்கில் இருக்கிறதுல ஜிபுல் நிறுவனம் வழங்கி கொண்டு இருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் அதனை கணக்கு துவங்கி அதனால் பயனடைங்கள். அந்த வீடியோவும் நம்மளுக்கு இருக்குது, அது பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. விருப்பமுள்ளவர்கள் அதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.